சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கை வாக்கெடுப்பில் கட்சி மாறி வாக்களிக்க தாவேக எம்எல்ஏவிடம் ரூபாய் 35 கோடி பேரம் பேசப்பட்டதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஊத்தங்கரை தாவேக எம்எல்ஏ இளையராஜாவிற்கு ரூபாய் 35 கோடி பேரம் பேசி விழுந்தனர் என்று சென்னை போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசு மூலமாக திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தாவேக எம்எல்ஏவிடம் பேரம் பேசியதாக போலீசார் தரப்பில் தகவல் வெளியாகியிருக்கிறது. சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கை வாக்கெடுப்பில் கட்சி மாறி வாக்களிக்க இளையராஜாவிற்கு ரூபாய் 35 கோடி பேரம் பேசப்பட்டதாக போலீசார் தரப்பில் தகவல் வெளியாகியிருக்கிறது. செந்தில் பாலாஜி அசோக் அறிவுறுத்தலின் பேரிலேயே தாவேக எம்எல்ஏவிடம் திருநாவுக்கரசு பேரம் பேசியதாக சென்னை போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். விவரங்களுடன் செய்தியாளர் மாணிக்கம் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மாணிக்கம், விவரங்களை பதிவு செய்யலாம். தாவேக அரசை கவிழ்ப்பதற்கு திமுக முயற்சி செய்து வருகிறது என நேற்றைய தினம் அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் ஒரு செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருந்தார். இந்த சூழல்ல ஊத்தங்கரை சட்டமன்ற உறுப்பினர் இளையராஜா கொடுத்திருக்கூடிய புகார்ல ஏற்கனவே கைது செய்யப்பட்டு விசாரணை இருந்த நபர் திருநாவுக்கரசு என்ற நபர் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குமூலத்தின் அடிப்படையில மேலும் 2 பேரை கைது செய்து விசாரணை செய்து வந்த காவல்துறையினர் இன்று ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க. அந்த அறிக்கையில இதுவரை 6 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும், அது மட்டும் இல்லாமல் ரூபாய் 35 கோடி ரூபாய் வரையிலும் ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு பேரம் பேசியிருப்பதாக விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது என காவல்துறை ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் திமுகவினுடைய பின்னணியில் இருக்கக்கூடியவர்கள், திமுகவில் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் என்ற தகவலையும் காவல்துறை தற்பொழுது தெரிவித்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக கரூரில் கார்த்திக் என்றவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் செந்தில் பாலாஜியினுடைய நெருங்கிய வட்டத்தில் இருக்கக்கூடியவர், அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதே போன்று ஐபிடிஎஸ் நிறுவனத்தைச் சேர்ந்த திருநாவுக்கரசு என்பவர் தான் நேரடியாக சட்டமன்ற உறுப்பினர் இளையராஜாவிடம் தொடர்பு கொண்டு பேரத்தில் ஈடுபட்டிருக்கிறார். 35 கோடி ரூபாய் வரையிலும் ஒரு தீர்மானத்தில் எதிராக வாக்களிப்பதற்காக அவர் பேரம் பேசியதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக அண்மையில இன்னும் சில நாட்களுக்குள்ளாக சட்டப்பேரவை தலைவர் சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர இருப்பதாகவும், அப்பொழுது தாவேகாவுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் தாவேகாவுக்கு ஆதரவாக வாக்களிக்க கூடாது என்பதற்காக ரூபாய் 35 கோடி ரூபாய் வரையிலும் ரொக்க பணம் தருவதாக அவர்கள் பேரம் பேசியதாக புகார்ல தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமின்றி இந்த வெளியில சொன்னால் திருநாவுக்கரசு அவர்கள் வெளியே சொன்னால் எம்எல்ஏ இளையராஜாவை செய்து விடுவேன் என்றும் மிரட்டி இருப்பதாகவும் தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதுல திருநாவுக்கரசு அவர்களுக்கு ஏற்கனவே இது போன்ற செயல்களில் பலரிடம் ஈடுபட்டிருப்பதாகவும் தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி இளையராஜா அவர்களை அவர் மிரட்டியது மட்டுமில்லாமல் அவருடன் இந்த செயலில் ஈடுபடுவதற்கான பின்னணியில் இருப்பவர்கள் யார் என்பது தொடர்பாக தொடர்ந்து விசாரணையை காவல்துறை மேற்கொண்டதாக சொல்லப்படுகிறது. அதன் அடிப்படையில அரும்பாக்கத்தை சேர்ந்த ஒரு நபரை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். அவர் மட்டுமில்லாமல் பல எம்எல்ஏக்களிடம் இதுபோல் பேசுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் பேசியதாகவும் தகவல் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் இவர்கள் யாரிடம் பேசினார்கள் என்ற தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. பேரம் நடைபெற்றதாக ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜா புகார் கொடுத்த நிலையில மேலும் சில தாவேக எம்எல்ஏடம் பேரம் பேசியதாக அந்த தகவல் சொல்லப்பட்டதுல யாரிடம் அவர்கள் எந்தெந்த எம்எல்ஏக்களிடம் பேரம் பேசினார்கள் என்ற தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதில் பெண்ணாகரம் தொகுதி எம்எல்ஏ கஜேந்திரன், திருப்பத்தூர் எம்எல்ஏ திருப்பதி எனவும் பேரம் நடைபெற்றுள்ளதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் வேலூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் வினோத் கண்ணன், அதே போன்று கிருஷ்ணகிரி எம்எல்ஏ முகுந்தன், நாமக்கல் எம்எல்ஏ திலீப்பிடமும் பேரம் பேசுவதற்கான இந்த முயற்சிகள் மேற்கொண்டு பேரம் பேசியதாக தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. தாவேக ஆட்சி அமைப்பதற்கு முன்பாக தற்போதைய அமைச்சரும் அவினாசி எம்எல்ஏவுமான கமலியிடமும் கூட இவர்கள் பேரம் பேசியதாக அந்த புகார் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுபோல் ஒவ்வொரு கட்டங்களிலும் தாவேக அரசு அமைந்துவிடக் கூடாது, தாவேக அரசு தொடர்ந்து விடக்கூடாது என்ற நோக்கத்துல திமுகவினர் இது போன்ற செயல் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டி வந்த தாவேக தற்பொழுது அதனுடைய எம்எல்ஏக்கள் கொடுத்திருக்கக்கூடிய புகாரின் அடிப்படையில சிலர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வராங்க. அது மட்டுமின்றி யாரிடம் இவர்கள் இது போன்ற நடந்து கொண்டார்கள் என்ற விவரங்களும் வெளியாகி இருக்கிறது. ரூபாய் 35 கோடி பேரத்தை வெளியே கூறினால் பின் விளைவுகள் கடுமையாக இருக்கும் என ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜாவை திருநாவுக்கரசு மிரட்டல் விடுத்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஐபிடிஎஸ் நிறுவனத்துடைய திருநாவுக்கரசு இளையராஜா அவர்களிடம் பேரம் பேசி முதலில் அந்த பேரத்திற்கான ஆசைகளை கூடியிருக்கிறார், ஆசை வார்த்தைகளை காட்டியிருக்கிறார். அதாவது முதல் கட்டமாக அதை மேற்கொண்டவர். பின் இளையராஜா அதற்கு சம்மதிக்கவில்லை என்றவிடும் அவரை மிரட்டியதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவும் 35 கோடி ரூபாய் கொடுக்கிறேன் என்ற பண விவரங்கள் விட்ட வெளியே சொன்னால் அதனுடைய பின் விளைவுகள் கடுமையாக இருக்கும் என்ற எச்சரிக்கையில ஒரு எம்எல்ஏவே அவர் மிரட்டியதாக போலீசார் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம கடந்த 29ஆம் தேதி எம்எல்ஏ இளையராஜா கொடுத்த புகார் அடிப்படையில் தான் திருவல்லிக்கேணி போலீசார் வழக்கு பதிவு செய்து திருநாவுக்கரசு கைது செய்து விசாரணை மேற்கொண்டாங்க. அந்த விசாரணையில திருச்சியை சேர்ந்த நரேஷ்,
சென்னை மேடவாக்கத்தை சேர்ந்த தியாகராஜன் ஆகிய இருவரையும் கைது செய்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியோட சகோதரர் அசோக், கைது செய்யப்பட்டிருக்கூடிய இந்த நரேஷ், திருச்சியை சேர்ந்த நரேஷ், அதே போன்று இவர்கள் எல்லாம் சென்னையில சந்திச்சு அவர்கள் யார் யாரிடம் பேச வேண்டும், எவ்வளவு தொகை